இந்த இசை சுபஸ்ரீ தனியாதத்துக்கு ரசிகர்களை சம்பாதித்து கொடுத்தது எந்த காலகட்டத்தில் நடந்தது? சப்தஸ்வரங்களில் தான் பேர் வழியே தெரிஞ்சுது. சுபஸ்ரீ தனிகாச்சலம் பண்ணுற நிகழ்ச்சினா இசை நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பி மக்கள் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் ராகமாலிகாவில் வந்து அது ஒரு 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 படி மேலே ஒரு அந்தஸ்து கிடச்சது. என்னென்னா எல்லா மியூசிக்கும் ஆராதிக்கிறாங்க, கர்நாடிக் மியூசிக்கும் பண்ணுறாங்க. ஸோ மார்கழி மாவசம் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணது. பட் எப்போவுமே எல்லாத்துக்குமே நான் பின்னாடி தான் இருந்திருக்கேன். அறிவுடன் நானாகட்டும், இதுவாகட்டும், கர்நாடிக் ஐடல் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நான் பின்னாடி தான் இருந்திருக்கேன். எனக்கு உண்மையான அங்கீகாரம் வந்து கோவிடில் தான். அதான் நான் எப்போவுமே சொல்லுவேன், எல்லாரையும் வீட்டுக்குள்ளே போங்கன்னு சொன்னாங்க, நான் அப்போ தான் வெளியில் வந்தேன். நான் அப்போ தான் வெளியில் வந்தேன்னு சொல்லுவேன். ஸோ கியூஎஃப்ஆர் தான் சார் நிஜமாகவே எனக்கு அடையாளத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி எங்கே போனாலும் ஒரு ஒரு ரசிகர் கூட்டமோ அல்லது ரசிகர்களோ வந்து பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஃபுல்லாக கியூஎஃப்ஆர் தான். இது வந்து நானே ஏதோ சொல்கிறது இல்லை. இப்போ இவ்வளோ வருஷங்களாக இவ்வளோ பேர்கிட்ட நான் பேசி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், நான் ரசித்த இசை, அதை வந்து மக்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் சாதாரணமாக கேட்ட ஒரு பாட்டு வேறு மாதிரி உங்களுக்கு கேட்குதா, சந்தோஷம். அதுதான் அந்த உழைப்பாளிக்கு ஒரு உரிய அங்கீகாரம். எல்லார்கிட்டையும் சொல்கிறது தான். சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் கிச்சனுக்கு போய் சமைச்சு அவங்களுக்கு தட்டி கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுதான் நீங்கள் பண்ணணும் மியூசிக்கில். நல்ல பாட்டுப்பா அப்படி சொல்லி தாண்டி போயிடாமல் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கப்பா, எப்படி வயலின் வாசிச்சிருக்காங்க, என்னம்மா பேஸ் வாசிச்சிருக்காங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு ரசித்து கேட்டிங்கன்னா பாட்டு கேட்குற விதமே மாறிடும். இப்போ என் ப்ரோக்ராமில் நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு கேட்டுருவோம் நீங்கள் பண்ண பாட்டை, அப்புறம் நீங்கள் பேசுகிறத கேட்போம், மறுபடியும் வந்து பாட்டு கேட்போம் மேடம், அப்போ பாட்டே வேறு மாதிரி கேட்கும்னு சொன்னாங்க. கரெக்டு, அதுதான் எனக்கும் வேணும். அப்படி நீங்கள் ரசித்தாதான் அந்த கம்போசருக்கு பெருமை அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச கியூஎஃப்ஆர் தான் சார் இன்றைக்கி இந்த அடையாளம் அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்கிறது. என்னுடைய இந்த நிகழ்ச்சி கியூஎஃப்ஆர் தான்.